வணக்கம் மக்களே, வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு போவோம்? நைட் சாப்பாடு. மத்தியானம் சமைக்கல, கோயிலுக்கு போயிட்டோம். அதனால் நைட்டு வந்து சப்பாத்தி போட்டு முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்குவோம். நாலு சோம்பு போட்டுக்குவோம். வெங்காயம் சேர்த்துக்குவோம். முட்டை குழம்புக்கு வெங்காயம் சேர்த்துக்குவோம். இது 2 உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் தான் இது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிடுறது. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துப்போம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இப்போ நறுக்கி தோல் சீவி வச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துப்போம். குழம்பு தூள் 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். வேக வச்சுப்போம். இப்போ உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சா பார்த்தீங்களா? இப்போ இந்த நேரத்தில் முட்டை, நாங்கள் 4 பேருக்கு 4 முட்டை, நாங்கள் முட்டையை உடச்சி இது பண்ணிடலாம். முட்டை பாருங்கள், சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டா பாருங்கள், அருமையாக இருக்கா? சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம், சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம், தோசை இட்லியோடு சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் முட்டை கிரேவியோடு சாப்பிட, சப்பாத்தி சாப்பிட வாங்க.